நான் ஏதாவது சொன்னால் உறவு முறிந்துவிடும் என்று நினைத்து உங்கள் அன்புக்குரியவர்களின் ஏளனங்களையும் தவறான நடத்தையையும் சகித்துக் கொள்கிறீர்களா? ஆமெனில் உங்கள் வாழ்க்கையின் மிகப்பெரிய தவறை நீங்கள் செய்கிறீர்கள். இன்று பகவத்கீதையின் இந்த கசப்பான ஆனால் உண்மையான போதனை உங்கள் கண்களை திறக்கும். பகவத்கீதையில் உங்கள் எல்லா கேள்விகளுக்கும் பதில்கள் உள்ளன. உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், உங்கள் ஆசை எதுவாக இருந்தாலும், பகவத்கீதை ஒவ்வொரு கேள்விக்கும் பதிலளித்து ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை வழங்குகிறது. அது உங்கள் மனதின் பிரச்சனையாக இருந்தாலும், பணத்தின் பிரச்சனையாக இருந்தாலும், உங்கள் உடலின் பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது உறவுகளின் பிரச்சனையாக இருந்தாலும், ஒவ்வொரு பிரச்சனைக்குமான பதிலை நீங்கள் பகவத்கீதையில் நிச்சயமாக காண்பீர்கள். இன்று உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்றக்கூடிய பகவத்கீதையின் 11 விலைமதிப்பற்ற போதனைகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். இந்த வீடியோவின் இறுதி வரை இந்த வார்த்தைகளை கவனமாக கேளுங்கள். இந்த வீடியோவை கேட்கும் எவரும் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒரு தீர்வை காண்பார்கள். அவர்கள் வாழ்க்கையில் எதை விரும்பினாலும் அதை நிச்சயமாக காண்பார்கள். ஸ்ரீமத் பகவத்கீதையின் முதல் போதனை என்னவென்றால், ஒருவர் உங்களுக்கு சொந்தமானவராகவோ அல்லது உங்களை விட வயதில் மூத்தவராகவோ இருந்தால் அவர்களின் தவறான நடத்தையை நீங்கள் ஒருபோதும் பொறுத்து கொள்ளக்கூடாது. கீதையின் இந்த போதனை நமது வாழ்க்கைக்கும் பொருந்தும். நாமும் நம் வாழ்நாள் முழுவதும் பெரும்பாலான மன கஷ்டங்களை சகித்துக் கொள்கிறோம். நாம் பொறுத்து கொள்ளாவிட்டால், ஏதாவது சொல்லிவிட்டால் நமது உறவுகள் பாழாகிவிடும், நமது உறவுகள் முடிந்துவிடும். ஆனால் நாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் இதுதான்: உங்கள் துன்பங்களுக்கு காரணமான ஒருவரை எப்படி உங்களுக்கு சொந்தமானவர் என்று கருத முடியும்? நமது துன்பங்களை நீக்குபவர் உங்களுக்கு சொந்தமானவரே. எனவே இதுதான் கீதையின் போதனை. யாரும் உங்களை பயன்படுத்திக் கொள்ள அனுமதிக்காதீர்கள். யாரும் உங்களை ஒடுக்க அனுமதிக்காதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக பொறுத்துக் கொள்கிறீர்களோ அவ்வளவு அதிகமாக மக்கள் உங்களை தாங்கிக் கொள்ளும்படி கட்டாயப்படுத்துவார்கள். கீதையின் முதல் அத்தியாயம் அர்ஜுன விஷாத யோகம் என்றும் 2ஆம் அத்தியாயம் சாங்கிய யோகம் என்றும் பெயரிடப்பட்டுள்ளது. அதன் தொடக்கத்தில் அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் தனது துக்கத்தை இவ்வாறு வெளிப்படுத்துகிறான்: ஓ கேசவா, நான் கௌரவர்களுடன் எப்படி போரிடுவேன்? அவர்கள் அனைவரும் என் சொந்த மக்கள். பீஷ்ம பிதாமகருடனும் துரோணாச்சாரியருடனும் நான் எப்படி போரிடுவேன்? ஏனெனில் அவர்கள் இருவரையும் நான் மதிக்கிறேன். எனவே இந்த ஆசிரியர்களை கொருவதை விட நான் பிச்சை எடுத்து வாழ்வதே சிறந்தது. மேலும் நான் போரிடப் போகும் கௌரவர்கள் அவர்கள் அனைவரும் திருதராஷ்டிரனின் மகன்கள், என் சகோதரர்கள். அவர்கள் என் சொந்த மக்கள். அவர்கள் அனைவரையும் கொல்வதை விட நான் சந்நியாசியாக மாறுவதே சிறந்தது. எனவே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார்: இங்கு உனக்கு சொந்தமானவர் யார்? அந்நியர் யார்? அநீதி செய்பவனுடன் போரிடுவது உனக்கு மோட்சத்தையும் விடுதலையும் தரும். நீ உன் மனதின் இந்த பற்றை விட்டுவிட வேண்டும். இல்லையென்றால் இந்த உலகம் முழுவதும் உன்னை கண்டிக்கும், உன்னை கோழை என்று அழைக்கும். இது உன்னுடையது அல்லது மற்றவர்களின் விஷயம் அல்ல. இது நன்மை தீமை சம்பந்தப்பட்ட விஷயம். இது சரி தவறு சம்பந்தப்பட்ட விஷயம். நீ தவறை பொறுத்துக்கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் தவறு செய்பவனுக்கு மேலும் பலம் கிடைக்கும். அவன் இன்னும் அதிக தவறுகளை செய்வான். எனவேதான் நீ உன் மனதின் பற்றை விட்டுவிட்டு போரிட வேண்டும். மகாபாரதத்தில் இன்னொரு கதையும் உண்டு. போரில் அர்ஜுனனின் மகன் அபிமன்யு இறந்தபோது அர்ஜுனன் மிகவும் துயரமடைந்து அழத் தொடங்குகிறான். அவன் பகவான் கிருஷ்ணரிடம், என் மகன் அபிமன்யு இறந்துவிட்டான். இந்த துயரத்தை என்னால் இனிமேலும் தாங்க முடியாது. நானும் என் உயிரை மாய்த்துக் கொள்வேன் என்று கூறத் தொடங்கினான். பிறகு பகவான் கிருஷ்ணர் அவனை ஆன்மாக்களின் உலகத்திற்கு அழைத்துச் சென்றார். அங்கு அபிமன்யு மகிழ்ச்சியாக அமர்ந்திருந்தான். அவன் ஒரு சத்திரியனைப் போல நடந்து கொண்டதால் உயர்ந்த நிலையை அடைந்திருந்தான். அர்ஜுனன் அழுது கொண்டே அபிமன்யுவை அடைந்தபோது தன் மகனைக் கண்டு பெருமகிழ்ச்சி அடைந்தான். அவனை அணைத்துக் கொண்டு, ஓ மகனே, உன்னில்லாமல் என்னால் வாழ முடியாது. நான் வாழ்வின் மீதான நம்பிக்கையை இழந்துவிட்டேன் என்றான். அப்போது அபிமன்யு, நீங்கள் யார் என்று கேட்டான். அர்ஜுனன், நான் உன் தந்தை, நீ என் மகன் அபிமன்யு என்று பதிலளித்தான். பிறகு அபிமன்யு, என் தந்தை யார், என் மகன் யார் என்று கேட்டான். நான் 1000 கணக்கான பிறவிகள் எடுத்திருக்கிறேன்.
சில பிறவிகளில் நீங்கள் என் தந்தை, மற்ற பிறவிகளில் நான் உன் தந்தை. ஒரு ஆன்மாவுக்கு தாயும் இல்லை, தந்தையும் இல்லை. தன் மகன் தன்னை அடையாளம் கூட கண்டுகொள்ளவில்லை என்பதை அர்ஜுனன் கண்டபோது எஞ்சியிருந்தவற்றின் மீதான பற்று அனைத்தும் நீங்கியது. எனவே கீதையின் இந்த போதனையை சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே யாரும் நமக்கு சொந்தமானவரும் இல்லை, அந்நியரும் இல்லை. துன்ப காலங்களில், துயர காலங்களில் நமக்கு துணை நிற்பவர் மட்டுமே நமக்கு சொந்தமானவர். மற்ற அனைவரும் அந்நியர்களே. கீதையின் இரண்டாவது போதனை என்னவென்றால், பிரிந்து சென்றவர்களுக்காக ஒருபோதும் வருந்தாதீர்கள். வரவிருப்பவர்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படாதீர்கள். மகாபாரத போர் நடந்து கொண்டிருந்தபோது அர்ஜுனன் ஸ்ரீ கிருஷ்ணரிடம், இந்த போர் நடந்தால் கோடிக்கணக்கான மக்கள் கொல்லப்படுவார்கள். இந்த போரில் கொல்லப்படும் வீரர்களின் மனைவிகளுக்கு என்னவாகும்? சமூகம் எப்படி முன்னேறும் என்று அர்ஜுனன் இன்னும் பல விஷயங்களை விரிவாக கூறியுள்ளான். ஆகவே ஸ்ரீ கிருஷ்ண பகவான் கூறினார், அசோச்யானன் வசோஷ்சதம் பிரஜ்ஞாவாதாம்ச்ச பாசசே கதாசூனன் கதாசூஞ்ச நானுஷோச்சந்தி பண்டிதஹ. ஸ்ரீ கிருஷ்ணர் கூறினார், ஓ அர்ஜுனா, நீ ஒரு பெரும் அறிஞரைப் போல பேசுகிறாய். ஆனால் உண்மையான ஞானி என்பவர் இறந்தவர்களை புரிந்து கொள்பவரே. மறைந்து போனவர்கள், சென்றவர்கள் அல்லது ஒரு நாள் மறைந்து போகிறவர்கள், அவர்களைப் பற்றி நான் கவலைப்படுவதில்லை, அவர்களுக்காக நான் துக்கப்படுவதில்லை. எதுவும் உன் கைகளில் இல்லை. நீ விரும்பினாலும் எதையும் கட்டுப்படுத்த முடியாது. வாழ்வும் மரணமும் இது இயற்கையின் விதி. அதனால்தான் ஒரு ஞானி யாராவது இறந்தாலும் அழுவதில்லை. ஞானிகள் கடந்த காலத்திற்காக துக்கப்படுவதுமில்லை, எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுவதுமில்லை. அதனால்தான் நடக்கப் போவது நடக்கும், நடக்க வாய்ப்பில்லாதது ஒருபோதும் நடக்காது. இந்த உறுதியை புரிந்து கொள்பவர், அதை தன் அறிவில் கொண்டிருப்பவர், எந்த கவலையாலும் எந்த துக்கத்தாலும் ஒருபோதும் கலங்குவதில்லை. இதுவே நமது அனைத்து துக்கங்களுக்கும் காரணம். ஒன்று, நாம் கடந்த காலத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம், அல்லது எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட்டு நம்மை நாமே நோய்வாய்ப்படுத்தி அழித்துக் கொள்கிறோம். கீதையின் ஞானம் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நம்மால் கடந்த காலத்தையோ எதிர்காலத்தையோ மாற்ற முடியாது. நம்மால் நாளையை கட்டுப்படுத்த முடியும். நமது கையில் இருப்பது நிகழ்காலம் மட்டுமே, இன்றைய கணம் மட்டுமே. நமது மன அழுத்தம் மற்றும் கவலைகளில் 98% கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் பற்றி சிந்திப்பதாலேயே வருகின்றன. நாம் எப்போதும் அதில் வாழ்கிறோம், ஆனால் ஒருபோதும் நிகழ்காலத்தில் வாழ்வதில்லை, இந்த கணத்தில் வாழ்வதில்லை. நிகழ்காலத்தை முழுமையாக அனுபவிக்க நீங்கள் கற்றுக்கொள்ளும் போதுதான் உங்கள் வாழ்க்கையில் மன அழுத்தம் குறையும், கவலைகள் முடிவுக்கு வரும். நிகழ்காலத்தில் வாழ்வதே ஒரு பெரிய சாதனை. நாம் செய்ய வேண்டியது எதுவாக இருந்தாலும் இன்றைய கணம் மட்டுமே நம் கைகளில் இருக்கிறது. இதை இன்றே செய்தாக வேண்டும், எனக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நினைத்து ஒருபோதும் நேரத்தை வீணாக்காதே. ஒரு குரு தனது சீடர்களில் ஒருவருக்கு ஒரு தத்துவ விஞ்ஞானியின் கல்லை கொடுத்தார். அந்த சீடன் மிகவும் சோம்பேறியாக இருந்தான். மேலும் ஒவ்வொரு செயலையும் நாளைக்கு தள்ளி போடுவான். எனவே குரு கூறினார், நான் உனக்கு இந்த தத்துவ விஞ்ஞானியின் கல்லை கொடுக்கிறேன். நீ இந்த தத்துவ விஞ்ஞானியின் கல்லால் இரும்பை தொடும்போது அந்த இரும்பு தங்கமாக மாறும். மேலும் நான் உனக்கு இந்த தத்துவ விஞ்ஞானியின் கல்லை 1 மாதத்திற்கு கொடுக்கிறேன். அந்த மாதம் முடிந்ததும் நான் இந்த கல்லை உன்னிடமிருந்து திரும்ப பெற்றுக்கொள்வேன். அதுவரை இந்த கல்லை உன்னிடமே வைத்துக்கொள். குருவின் அந்த சீடன் இரும்பு வாங்குவதற்காக சந்தைக்கு சென்றான். அவன் இரும்பு வாங்க சந்தைக்கு சென்றபோது இரும்பின் விலை மிகவும் அதிகமாக இருந்ததை கண்டான். அவன், நான் சில நாட்கள் காத்திருந்து இரும்பின் விலை குறைந்ததும் வாங்கிக் கொள்கிறேன் என்றான். ஆனால் இந்த இரும்பை தங்கமாக மாற்றுவதன் மூலம் தன்னால் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் என்பது அவனுக்கு ஒருபோதும் தோன்றவில்லை. ஆனால் அவனது மனதிலிருந்த சோம்பல் அதன் காரணமாக அவன் அந்த வேலையை நாளைக்கு தள்ளி போட்டான். இப்படி 1 மாதம் முழுவதும் கடந்து போனது. பிறகு குரு அந்த சீடனிடம் வந்து, சொல்லு, நீ எவ்வளவு தங்கம் சம்பாதித்திருக்கிறாய் என்று கேட்டார்.
அந்த சீடன், நான் இன்னும் தங்கம் செய்யவே ஆரம்பிக்கவில்லை என்றான். எனவே குரு, எனக்கு என் ஞானக்கல்லை திரும்பத் தாருங்கள் என்றார். அந்த சீடன், இல்லை, எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்கள், நான் கொஞ்சம் தங்கம் செய்ய விரும்புகிறேன் என்றார். குரு, இந்த ஞானக்கல் 1 மாதம் முழுவதும் உன்னிடமே இருந்தது, ஆனால் உன்னால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஆனால் இப்போது நேரம் முடிந்துவிட்டது. இதுதான் நமது வாழ்க்கை. இந்த காலமே ஞானியின் கல். காலத்தின் ஒவ்வொரு கணத்திலும் நமது வாழ்க்கையை தங்கமாக மாற்ற முடியும். ஆனால் நமக்கு இன்னும் நிறைய நேரம் இருக்கிறது என்று நாம் உணர்கிறோம். ஒரு நாள் நாம் வாழ்வோம், ஒரு நாள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நினைக்கிறோம். ஆனால் அந்த நாள் ஒருபோதும் வரவில்லை. நாம் நமது வாழ்க்கை முழுவதும் கவலைப்பட்டும் சகவமாகவும் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் நாம் வாழ்வதை, மகிழ்ச்சியாக இருப்பதை மறந்துவிடுகிறோம். எனவே நிகழ்காலத்தில் வாழ, இந்த கணத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்று கீதையின் ஞானம் நமக்கு கற்றுத்தருகிறது. கீதையின் 3வது போதனை என்னவென்றால், மரணத்தை பற்றி அஞ்சுவது முற்றிலும் பயனற்றது. ஸ்ரீகிருஷ்ணர் கீதையில் கூறினார், இந்த உலகம் ஒரு அழியக்கூடிய உலகம். யார் பிறந்தாலும் ஒரு நாள் நிச்சயமாக இறப்பார்கள். எது ஆரம்பமாகிறதோ அது தவிர்க்க முடியாமல் முடிவுக்கு வரும். அதை நம்மால் தடுக்க முடியாது. நாம் ஒவ்வொரு நாளும் நமது ஆடைகளை மாற்றுவது போல நமது ஆன்மா ஒரு புதிய உடலை எடுத்துக்கொள்கிறது. மரணம் என்பது இந்த வாழ்க்கையில் ஒரு புதிய ஆரம்பம் மட்டுமே, இந்த வாழ்க்கையின் முடிவல்ல. ஆன்மா ஒருபோதும் இறக்காது. அதுபோலவே யார் வேண்டுமானாலும் அதை கொல்ல முடியாது. ஆனால் மனிதர்கள்தான் மரணத்தைக் கண்டு அதிகம் அஞ்சுகிறார்கள். மரணத்தின் போதுதான் மனிதர்கள் மிகப்பெரிய துக்கத்தையும் அனுபவிக்கிறார்கள். ஒரு மரத்தில் ஒரு ஜோடி பறவைகள் வாழ்ந்தன. அவை ஒன்றையொன்று ஆழமாக நேசித்தன. ஒன்றாக வாழ்ந்து ஒன்றாக இறப்பதாக சபதம் செய்திருந்தன. ஒரு நாள் ஒரு வேட்டையாளன் அங்கு வந்து மரத்தில் அமர்ந்திருந்த பெண் பறவையை அம்பால் கொன்றான். தனித்து நின்ற ஆண் பறவை அழத் தொடங்கியது. உன்னில்லாமல் நான் எப்படி வாழ்வேன்? உனக்கு பதிலாக நான் இறந்திருந்தால் என் உயிர் உனக்கு கிடைத்திருக்கும். அது விம்மி விம்மி அழவும் புலம்பவும் தொடங்கியது. இதனிடையில் வேட்டையாளன் மற்றொரு அம்பை எய்து அந்த ஆண் பறவையையும் கொன்றான். உண்மையில் இந்த கதை நம்முடையதுதான். யாராவது இருந்தால் நாமும் அழுதுகொண்டே இருக்கிறோம். ஆனால் நமக்கு தெரியாது, ஒரு நாள் நம் வாழ்வும் முடிவுக்கு வரும் என்று. நாமும் அதே மரண மரத்தில்தான் அமர்ந்திருக்கிறோம். ஆனால் உடலின் அழிவு நம்முடைய முடிவல்ல. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம், ஓ அர்ஜுனா, நீயும் நானும் எண்ணற்ற பிறவிகளை எடுத்திருக்கிறோம். உனக்கு எதுவும் நினைவில் இல்லை, ஆனால் எனக்கு எல்லாம் நினைவில் இருக்கிறது என்றார். நான் இந்த உலகிற்கு ஒரு குறுகிய காலமே வந்திருக்கிறேன் என்ற உண்மையை உணர்ந்தவனின் வாழ்க்கையின் அனைத்து போராட்டங்களும், துக்கங்களும், கவலைகளும் முடிவுக்கு வரும். இந்த உலகை விட்டு பிரிய நேரும்போது ஏன் வருத்தப்பட வேண்டும்? பண்டைய காலத்தில் முனிவர்களும் துறவிகளும் கால்நடையாக பயணம் செய்வது வழக்கம். பயணம் செய்யும்போது அவர் ஒரு நகரத்தை அடைந்தார். அந்த துறவி மிகவும் களைப்பாக இருந்தார். அந்த நகரத்தில் அவர் ஒரு அரண்மனையைக் கண்டு அதில் ஓய்வெடுக்க முடிவு செய்தார். அவர் உறங்கச் சென்றார். அரசன் அரண்மனைக்குள் வந்தபோது துறவி தனது படுக்கையில் உறங்குவதைக் கண்டு ஆச்சரியப்பட்டான். அரசன் அந்த துறவியிடம், என் அரண்மனைக்குள் எப்படி நுழைந்து என் படுக்கையில் உறங்குகிறாய் என்று கேட்டான். அந்த துறவி அரசனிடம், இது உங்கள் அரண்மனையா? நான் இதை ஒரு தர்மசாலை என்று நினைத்தேன் என்றார். அரசன், என் அரண்மனையை எப்படி தர்மசாலை என்று நினைத்தாய் என்று கேட்டான். அந்த துறவி அரசனிடம், உங்களுக்கு முன்பு இந்த அரண்மனையில் யார் வாழ்ந்தார்கள் என்று கேட்டார். அரசன் பதிலளித்தான், எனக்கு முன் என் தந்தை இங்கு வாழ்ந்தார், பிறகு என் தாத்தாவும் இங்கு வாழ்ந்தார். பிறகு மகாத்மா கேட்டார், நீங்கள் இந்த அரண்மனையில் என்றென்றும் வாழ்வீர்களா, அல்லது உங்களுக்கு பிறகு வேறு யாராவது இங்கு வாழ்வார்களா? அரசன் பதிலளித்தான், எனக்கு பிறகு என் மகன் இந்த அரண்மனையில் வாழ்வான். பிறகு மகாத்மா அரசனிடம் கூறினார், குடியிருப்பாளர்கள் அடிக்கடி மாறும் ஓர் இடத்தை வீடு என்று அழைக்க முடியாது. இது வெறும் தர்மசாலை. எனவே உன் அரண்மனையை ஒரு தர்மசாலையாக கருதி நான் இங்கு இரவை கழிக்க வந்தேன். உலகை ஒரு தர்மசாலையாக கருது. எல்லா உயிரினங்களும் விருந்தினர்கள். யார் மீதும் பற்று வைக்காதே. எல்லாம் ஒரு கனவு.
நாமும் இதை உணர்ந்தால் நாம் இங்கு ஒரு குறுகிய காலத்திற்கு வந்திருக்கிறோம், மகிழ்வதற்கு, மகிழ்ச்சியாக இருப்பதற்கு. அப்போது நமது துக்கங்கள் அனைத்தும் முடிந்துவிடும். நாம் இங்கு நமது பற்றை நிலைநாட்டும் போது, இது என்னுடையது, இதை விட்டு என்னால் வெளியேற முடியாது, இது இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்று இங்கு நமது உரிமையை நிலைநாட்டும் போது, அப்போது நமது வாழ்க்கை துக்கங்களால் நிரம்புகிறது. எனவே ஒருவர் வாழ்க்கையில் மரண பயத்தை கைவிட்டு வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்தையும் அனுபவித்து வாழ வேண்டும். மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தாமல் ஒருவர் வாழ்க்கையில் ஒருபோதும் அமைதியையும் சாந்தியையும் காண முடியாது என்பதே கீதையின் 4வது போதனை. அர்ஜுனன் ஸ்ரீகிருஷ்ணரிடம், என் மனம் சரி தவறு என அனைத்தையும் அறிந்திருக்கிறது, ஆனாலும் என்னால் என் எண்ணங்களையும் மனதையும் கட்டுப்படுத்த முடியவில்லை. என் விரும்பியதை என்னால் செய்ய முடியவில்லை. என் விரும்பாததை செய்ய என் மனம் என்னை கட்டாயப்படுத்துகிறது. அதனால்தான் நான் அமைதியற்று இருக்கிறேன். என்னால் அமைதியை காண முடியவில்லை. எனவே ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம், அதற்காக நீ உன் மனதிலிருந்தும் எண்ணங்களிலிருந்தும் உன்னை விடுவித்துக் கொள்ள வேண்டும். மேலும் உன் மனதையும் எண்ணங்களையும் சரியான திசையில் கொண்டு செல்ல பயிற்சி செய்ய வேண்டும். இது ஒரே நாளில் செய்யக்கூடிய காரியம் இல்லை. உன் மனதின் எண்ணங்களின் அடிமைத்தனத்தை நீ கைவிடும் வரை நீ வாழ்க்கையில் ஒருபோதும் அமைதியை காணமாட்டாய். ஒரு அரசன் இருந்தான். அவன் மிகவும் அமைதியற்றவனாக, கலக்கமுற்றவனாக இருந்தான். ஒரு நாள் அவன் தனது குருவிடம் சென்று, என் மனம் மிகவும் அமைதியற்று இருக்கிறது, நான் அமைதியற்று இருக்கிறேன், நான் மிகவும் கலக்கமாக இருக்கிறேன், நான் இந்த முழு உலகத்தையும் வென்றுவிட்டேன் என்று சொல்லத் தொடங்கினான். என்னிடம் எல்லாம் இருக்கிறது, ஆனால் நான் மகிழ்ச்சியாக இல்லை. என் மனதில் அமைதி இல்லை, நிம்மதி இல்லை. எனவே குரு அரசனிடம் கூறினார், உங்கள் நகரத்தில் அமைதியை கண்டடைந்த ஒருவர் இருந்தால், நீங்கள் அவருடைய குர்தாவை ஒருமுறை அணிந்தால் உங்கள் வாழ்விலும் அமைதி வரும். இது மிகவும் எளிதான காரியம் என்பதால் அரசன் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான். அவன் தன் அரண்மனைக்கு வந்தான். அரச சபையில் அவன் அனைவரிடமும் சொல்லத் தொடங்கினான், உங்களில் அமைதியை கண்டடைந்த எவரேனும் தன் குர்தாவை என்னிடம் கொடுக்க வேண்டும். அதற்கு பதிலாக அவன் கேட்கும் பணத்தை நான் அவனுக்கு கொடுப்பேன். அனைவரும் ஒருவரையொருவர் பார்க்கத் தொடங்கினர். பண ஆசை, ஆனால் ஒவ்வொருவருக்கும் ஒருவரை பற்றிய உண்மை தெரிந்திருந்தது. ஏனென்றால் யாருடைய வாழ்விலும் அமைதியும் நிம்மதியும் இல்லை. அனைவரும் தலைகுனிந்து அங்கேயே நின்றார்கள். பின்னர் அரசன் நகரம் முழுவதும் அறிவித்தான், அமைதியை கண்டடைந்த எவரேனும் என்னிடம் வந்து தன் குர்தாவை கொடுக்க வேண்டும். கொடுங்கள், அவன் கேட்கும் பணம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனால் சாந்தியடைந்த ஒருவர் கூட காணப்படவில்லை. உண்மையில் ஒருவர் இறக்கும்போது இன்னார் இன்று சாந்தியடைந்து விட்டார் என்று நாம் கூறுகிறோம். உயிருடன் இருக்கும் எந்த ஒரு நபரும் சாந்தியடைந்து விட்டார் என்று நாம் கேள்விப்பட்டதே இல்லை. அரசரின் வீரர்கள் நகரம் முழுவதும் தேடினர். அப்போது ஒரு மரத்தின் கீழ் தவம் செய்து கொண்டிருந்த ஒரு மகாத்மாவை கண்டனர். அவருடைய முகம் சாந்தியாலும் அமைதியாலும் நிறைந்திருந்தது. வீரர்கள் அந்த மகாத்மாவிடம் வந்து, நீங்கள் சாந்தியடைந்து விட்டீர்களா என்று கேட்டனர். அந்த மகாத்மா, நான் முற்றிலும் சாந்தியாக இருக்கிறேன் என்றார். எனவே வீரர்கள் அவரை அரசரிடம் அழைத்து வந்தனர். அரசர் அந்த மகாத்மாவிடம், நீங்கள் அமைதியையும் சாந்தியையும் அடைந்து விட்டீர்களா என்று கேட்டார். அந்த மகாத்மா, அரசே, நான் முற்றிலும் சாந்தியாக இருக்கிறேன். எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் எதற்கும் பேராசைப்படவில்லை. எனக்கு எந்த ஆசைகளும் இல்லை என்றார். எனவே அரசரும் மிகவும் மகிழ்ச்சியடைந்தார். இறுதியாக சாந்தி அடைந்தவர் அவர் சாந்தி அடையட்டும், எல்லாம் முடிந்தது. எனவே அரசன் மகாத்மாவிடம், ஓ மகாத்மா, தயவு செய்து உங்கள் குர்தாவை எனக்கு தாருங்கள். அதற்கு பதிலாக நீங்கள் கேட்பதை நான் உங்களுக்கு கொடுப்பேன் என்றான். அதற்கு மகாத்மா, மன்னரே, நான் அமைதியையும் சாந்தியையும் அடைந்து விட்டேன். ஆனால் நான் என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு கொடுப்பதற்கு, உடுத்துவதற்கு என்னிடம் ஒரு குர்தா கூட இல்லை.
மகாத்மா இந்த மகாத்மாவுக்கு உடுத்த ஒரு குர்தா கூட இல்லை. ஆனாலும் இந்த மகாத்மா முற்றிலும் அமைதியாக இருக்கிறார், அவருடைய வாழ்வில் அமைதி நிலவுகிறது என்று மன்னன் கேட்டபோது, நான் என் வாழ்நாள் முழுவதும் செல்வத்தை சேர்ப்பதிலும் உலகை வெல்வதிலும் செலவழித்தேன். ஆனால் நான் அமைதியை காணவில்லை, மனநிறைவை காணவில்லை. ஏனெனில் அமைதியும் சாந்தியும் புறத்தில் இருப்பவை அல்ல, அவை அகத்தில் இருப்பவை. அதனால்தான் ஒருவன் தன் மனதையும் எண்ணங்களையும் கட்டுப்படுத்தும் வரை அவன் வாழ்வில் அமைதியும் சாந்தியும் வருவதில்லை. மேலும் கீதையின் போதனைகள் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், வாழ்வில் அமைதி வேண்டுமென்றால் உன் மனதை அமைதிப்படுத்த கற்றுக்கொள். கீதையின் 5வது போதனை என்னவென்றால், காமம், கோபம் மற்றும் பேராசை ஆகியவை அழிவுக்கு காரணம். அவை நரகத்தின் வாயில்கள். இந்த 3 தீய குணங்களையும் கொண்ட எந்த ஒரு நபரும் மற்றவர்களை துன்புறுத்துவதன் மூலம் எப்போதும் தனது சொந்த மகிழ்ச்சியையும் சுயநலத்தையும் தேடுகிறார். எதன் மீதும் அதீத ஆசை, கோபகுணம் மற்றும் பேராசை ஆகியவை ஒரு நபரின் வாழ்க்கையின் மகிழ்ச்சியை அழித்து அவனது அனைத்தையும் விஷமாக்குகிறது. உறவுகள். அளவுக்கு அதிகமான கோபம், பேராசை, காமம் கொண்ட ஒருவனின் வாழ்க்கை முழுவதும் விஷத்தால் நிரம்பியிருப்பதால் இவை நரகத்தின் வாயில்கள் என்று அழைக்கப்படுகின்றன. அவன் மரணத்திற்கு பிறகு நரகத்தை அனுபவிப்பதில்லை, மாறாக அவன் உயிருடன் இருக்கும்போதே அனுபவிக்கிறான். கீதையின் 6வது போதனை என்னவென்றால், எல்லா தெய்வங்களும் ஒன்றே, யாரும் பெரியவரோ சிறியவரோ இல்லை. அனைத்தும் அந்த ஒரே பரம்பொருளின் வெவ்வேறு வடிவங்களும் பெயர்களுமே ஆகும். கீதையின் 10வது அத்தியாயமான விபூதி யோகம் என்ற தலைப்பில் பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் தேவியர்களும் எனது வெளிப்பாடுகளே என்று ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார். நான் சிவன், நான் இந்திரன், நான் யட்சர்களின் அரசனான குபேரன், நான் அக்னி தேவன், நான் தேவர்களின் குருவான பிருகஸ்பதி, நான் சமுத்திரம், நான் எழுத்துக்களில் ஓம், நான் காலத்தை படைத்த மகாகாலன், நான் பிரபஞ்சம் முழுவதையும் அழிப்பவனாகவும் படைப்பவனாகவும் காப்பவனாகவும் இருக்கிறேன். எனது வெளிப்பாடுகளுக்கு முடிவே இல்லை என்று ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார். எனவே அனைத்து தேவர்களும், அனைத்து பெயர்களும், அனைத்து தெய்வங்களும் எனது வெளிப்பாடுகளே. எனவே எந்த ஒரு தேவனையும் அல்லது தெய்வத்தையும் பாகுபடுத்தாதே. யாரையும் சிறியவர் என்றோ பெரியவர் என்றோ கருதாதே. ஒருவரின் தெய்வீகத்தை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடவோ, யார் பெரியவர் யார் சிறியவர் என்று சண்டையிடவோ கூடாது என்று கீதையின் போதனைகள் நமக்கு கற்பிக்கின்றன. மகிழ்ச்சிக்கான ஆசை இறுதியில் நமது துன்பத்திற்கு காரணமாகிறது என்பதே கீதையின் 7வது போதனையாகும். ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனிடம் கூறினார், ஒருவன் சந்தோஷத்திற்காக எவ்வளவு ஏங்குகிறானோ அவ்வளவு அவனது புலன்கள் இன்பங்களை அனுபவிப்பதற்கு அடிமையாகின்றன. அவ்வளவு ஒருவனின் மனம் இவ்வுலக இன்பங்களுக்கும் கவர்ச்சிகளுக்கும் அடிமையாகிறது. மேலும் அவன் எவ்வளவு சந்தோஷத்தை துரத்துகிறானோ அவ்வளவு அவன் துன்பத்தை அனுபவிக்க நேரிடும். ஏனெனில் இவ்வுலக விதி என்னவென்றால், ஆரம்பத்தில் மனதை மிகவும் கவரும் விஷயங்கள் பின்னர் பெரும் துன்பத்தை உண்டாக்குகின்றன. மேலும் ஆரம்பத்தில் கடினமாகவும் சிரமமாகவும் தோன்றும் விஷயங்கள் பின்னர் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக அமைகின்றன. கீதையின் 8வது போதனை என்னவென்றால், எவர் உலகியல் ஆதரவுகள் அனைத்தையும் துறந்து கடவுளை மட்டுமே தனது ஆதரவாக ஏற்றுக்கொள்கிறாரோ கடவுள் அவரது ஒவ்வொரு தேவையையும் பூர்த்தி செய்கிறார். அவரே அவரை எல்லா வகையிலும் பாதுகாக்கிறார். அனன்ய சிந்தயந்தோமா ஏ ஜனாக பர்யுபாசதே தேஷாம் நித்ய பிப்யுக்தானாம் யோகக்ஷேமம் வகம்யகம். எவர் என்னை தனது ஆதரவாக கருதுகிறாரோ அவரது நல்வாழ்வை நான் கவனித்துக் கொள்கிறேன். யோகக்ஷேமம் வகம்யகம், அதாவது ஒருவர் இன்னும் அடையாததை அடைய செய்வது யோகம் எனப்படும். மேலும் ஒருவர் ஏற்கனவே அடைந்ததை பாதுகாப்பது க்ஷேமம் எனப்படும். எனவே ஸ்ரீகிருஷ்ணர் கூறுகிறார், என்னை சார்ந்திருப்பவர்களுக்கு அவர்களுக்கு தேவையான அனைத்தையும் நான் நிச்சயமாக கொடுக்கிறேன். மேலும் நான் அவர்களை எல்லா வகையிலும் பாதுகாக்கிறேன். கீதையின் 9வது போதனை என்னவென்றால், இவ்வுலகில் நமக்கு எதுவும் சொந்தமில்லை. கீதை சாரத்தில் நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள், எதற்காக அழுது கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் எதை இழந்தீர்கள்? நீங்கள் எதை கொண்டு வந்து இழந்தீர்கள்? நீங்கள் எதை உருவாக்கி அழித்தீர்கள்? நீங்கள் எடுத்ததெல்லாம் இங்கிருந்துதான் எடுத்தீர்கள்.
நீங்கள் கொடுத்ததெல்லாம் இங்கேதான் கொடுத்தீர்கள். இன்று உங்களுடையது நாளை வேறொருவருக்கு சொந்தமாகிவிடும். ஏனெனில் மாற்றம் என்பது இவ்வுலக விதி. நேற்று வரை உங்களால் வாழ முடியாமல் இருந்த அந்த நபருடன் இன்று உங்களுக்கு எந்த உறவும் இல்லை, ஒரு உரையாடல் கூட இல்லை. வாழ்நாள் முழுவதும் நீடித்த அந்த உறவுகளெல்லாம் எங்கே போனது? ஒன்றாக வாழ்வதையும் இறப்பதையும் பற்றி பேசிக் கொண்டிருந்த அந்த நண்பர்களெல்லாம் இன்று அவர்கள் எங்கே போனார்கள் என்றே எனக்கு தெரியவில்லை. இந்த உலகம் மாறக்கூடியது. இங்கு எல்லோரும் மாறுகிறார்கள், ஒவ்வொரு உறவும் மாறுகிறது. அதற்கும் மேலாக நம் உடலும் ஒவ்வொரு நாளும் மாறுகிறது. குழந்தை பருவத்திலிருந்து இளமைக்கு, இளமையிலிருந்து முதுமைக்கு ஒரு நாள் இந்த உடல் நம்மை விட்டு பிரிகிறது. அப்படியென்றால் யாருக்காக நாம் அழுவது, யாருக்காக கவலைப்படுவது? நம் வாழ்நாள் முழுவதையும் நாம் பொருட்களை, உறவுகளை, வாழ்க்கையை கட்டமைப்பதில் செலவிடுகிறோம். அதை அலங்கரித்து அழகுபடுத்துகிறோம். ஆனால் ஒரு நாள் எல்லாம் சிதறிப்போகிறது. சொத்து, வாழ்நாள் முழுவதும் நாம் போராடிய உறவுகள், ஒரு நாள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டும். கீதையின் 10வது போதனை யார் மீதும் அதீத பற்று வைக்கக்கூடாது என்று நமக்கு கற்பிக்கிறது. ஸ்ரீகிருஷ்ணர் அர்ஜுனனின் பற்றை அழிப்பதற்காகவே கீதையின் முழு ஞானத்தையும் அர்ப்பணித்தார். இந்த பற்றுதான் ஒருவரை அதிகமாக அழ வைக்கிறது. அது மிகவும் சக்தி வாய்ந்தது. சிங்கம் போன்ற மனிதனை கூட நரியாக மாற்றிவிடும். அர்ஜுனன் போரில் தேவர்களையே வென்றான். ஆனால் போர்க்களத்தில் தன் உறவினர்களைக் கண்டதும் அவன் கைகள் நடுங்கத் தொடங்கின. அவன், ஓ கேசவா, வில்லை பிடிக்க கூட எனக்கு சக்தி இல்லை, என் கைகள் நடுங்குகின்றன, என்னால் போரிட முடியாது என்றான். இந்த பற்று மிகவும் வேதனையானது. அதன் வலியை தாங்க முடியாமல் அந்த நபர் இல்லாமல் வாழ முடியாது என்று எண்ணி பலர் தங்கள் உயிரை மாய்த்து கொள்கிறார்கள், தற்கொலை கூட செய்து கொள்கிறார்கள். வாழ்க்கையில் யார் மீதாவது அதீத பற்று வைத்தால் உங்கள் வாழ்நாள் முழுவதும் வலியை சந்திக்க நேரிடும். தன் பற்றை வெல்லாதவன் எல்லாவற்றையும் இழக்கிறான். அவனது மகிழ்ச்சி அனைத்தும் மறைந்து விடுகிறது. அதனால்தான் கீதையின் ஞானம் இதை மீண்டும் மீண்டும் கூறுகிறது. அது நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நம் மனதில் உள்ள பற்றுக்களை துறப்பதன் மூலம் நீங்கள் வலிமையாகவும் ஞானவளவராகவும் ஆகிறீர்கள். மேலும் உண்மையை, யதார்த்தம் என்னவென்பதை காண்கிறீர்கள். ஏனென்றால் நமது பற்று எப்போதும் நமக்கு பொய்களை காட்டுகிறது, பொய்களை நம்ப வைக்கிறது. மேலும் நம் இதயங்களில் பொய்யான நம்பிக்கைகளை தூண்டுகிறது. இதுவே நமது துன்பத்திற்கான மிகப்பெரிய காரணமாகும். நாம் தான் பற்றுக்கொள்கிறோம். நாம் தான் மக்களிடமிருந்து எதிர்பார்ப்புகளை கொண்டிருக்கிறோம். ஆனால் யதார்த்தம் முற்றிலும் வேறுபட்டது. மக்கள் நாம் நம்புவது போலவோ நாம் புரிந்து கொள்வது போலவோ இருப்பதில்லை. ஏனெனில் பற்றின் காரணமாக நம்மால் உண்மையை காண முடியவில்லை. நம்மால் மக்களின் உண்மையான முகத்தை காண முடியவில்லை. அதனால்தான் கீதையின் போதனைகள் நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நீங்கள் மகிழ்ச்சியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையை வாழ விரும்பினால் ஒருபோதும் யாரிடமும் அளவுக்கு அதிகமாக பற்று கொள்ளாதீர்கள். கீதையின் 11வது போதனை என்னவென்றால், நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்திருந்தால் நீங்கள் நிச்சயமாக துன்பத்தை சந்திப்பீர்கள். துன்பத்திற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். துன்பத்திற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். கீதையில் ஸ்ரீகிருஷ்ணர் கூறியிருக்கிறார், இந்த உலகம் துக்காலயம் சாஸ்வதம், அதாவது இந்த உலகம் துன்பங்களின் இருப்பிடம். மருத்துவமனையில் மருந்துகள் கிடைப்பது போல, நூலகத்தில் புத்தகங்கள் கிடைப்பது போல, மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்படுவது போல, அதுபோலவே பகவான் கிருஷ்ணர் இந்த உலகத்திற்கு துக்காலயம் என்று பெயரிட்டுள்ளார். அதாவது துன்பம் காணப்படும் இடம். துன்பம் ஒவ்வொருவரின் வாழ்விலும் வரும். ஆனால் துன்பம் வந்துவிட்டால் மகிழ்ச்சியும் வரும். அதனால்தான் துன்பத்திற்கு ஒருபோதும் அஞ்சக்கூடாது. ஏனெனில் இந்த உலகம் துன்பம் நிறைந்த இடமாகவும் நிலையற்றதாகவும் இருக்கிறது. நிலையற்றது என்றால் இங்கே எதுவும் நிரந்தரமானதல்ல. இங்கே எல்லாம் மாறும். துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், மகிழ்ச்சி துக்கமாக மாறும், மரியாதை அவமானமாக மாறும், அவமானம் மரியாதையாக மாறும், மகிழ்ச்சி துன்பமாக மாறும்,
துன்பம் மகிழ்ச்சியாக மாறும், வெற்றி தோல்வியாக மாறும், வெற்றி தோல்வியாக மாறும். இங்கே எதுவும் எந்த நேரத்திலும் மாறாது, எதுவும் நிரந்தரமானதல்ல. நாமும் நிரந்தரமானவர்கள் அல்ல. நம்முடன் தொடர்புடைய எதுவும் இங்கு நிரந்தரமானதல்ல. ஏனெனில் இவ்வுலகம் நிலையற்றது, நித்தியமானதல்ல. இங்குள்ள அனைத்தும் மாற்றத்திற்கு உட்பட்டவை. இங்கு எதுவும் மாற முடியாது. அது நிரந்தரமாக நிலைக்காது என்றால் உங்கள் துன்பமும் நிரந்தரமாக நிலைக்காது. எனவே நீங்கள் ஒருபோதும் துன்பத்திற்கு அஞ்சக்கூடாது. கீதையின் இந்த போதனை ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையானது. ஆனால் இன்றும் இது மிகவும் புதியது. கீதை உலகிலேயே அதிகம் படிக்கப்பட்ட ஆனால் மிக குறைவு புரிந்து கொள்ளப்பட்ட நூலாகும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த தெய்வீக போதனைகளை ஒருவர் சரியாக புரிந்து கொண்டு தன் வாழ்வில் கடைபிடித்தால் அவர் தன் வாழ்வில் விரும்பியது எல்லாம் அடைய முடியும் என்பது நிச்சயம். அவர் தன் வாழ்வில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்தும் நொடி பொழுதில் வெளிவர முடியும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் இந்த தெய்வீக போதனையை நாம் எவ்வொருவரும் மீண்டும் மீண்டும் கேட்க வேண்டும். வாழ்க்கையில் எப்போதெல்லாம் கவலையோ பிரச்சனையோ ஏற்படுகிறதோ அப்போதெல்லாம் இந்த போதனையை ஒரு முறையாவது கண்டிப்பாக கேளுங்கள். மேலும் உங்கள் இதயத்தில் நம்பிக்கை கொள்ளுங்கள். கீதையின் இந்த போதனை உங்கள் வாழ்க்கையில் உள்ள எல்லா பிரச்சனையிலிருந்தும் விடுபடுவதற்கான வழியை காட்டும்.